பட்டு ரொம்ப நாளாச்சு. நிலவுக்கு என்ன ஆச்சு கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. தலையில கை அடிச்சுதான் என்ன யாரா காப்பாத்துக்கணுமா என் பாமதிய சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றேன் உடம்பு கட்ட முண்டு முடப்பாரு அம்மா பொரோட்டாவுக்கு மாவு பேசுறாங்க உயிரா வைப்பானோ இந்த புது 2 கேஜி ஆக்குவாங்க. கட்டி அழைத்து இப்ப சுகத்தை அடையலாமா? இப்ப சுகத்தை அடையலாம். அட பைத்தியக்காரா, நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்லடா. நான் என்னால பண்ணுவேன், நானா வச்சுக்கலாம் வச்சுக்க பண்ணுவேன். இருவரும் சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷம்னா எப்படி மாமா? இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். 2 பேரும் சண்டை தான் போட கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்து கொடுத்து விட்டால் போதும். அடப்பா, ஒரு முத்தத்தை அப்படி அழைத்து கொண்டு ஒரு முத்தம் என்ன ஆச்சு நாத்தடி மாமா, உனக்கு மட்டும்தான் ஆசை இருக்கிறது. அந்த பார்த்த பிறகு என்ன கல்வி நெஞ்சிலே பட்டா நிலா காயுது. நிலா காயுது நேரம் நல்ல நேரம். மஞ்சா பூசுற முகத்துக்கும் மீச மொழிகிற முகத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அவன்தான் ஓடி வந்தால் என்று கட்டி அழைத்து முத்தம் கொடுக்க நினைத்து விட்டேன். எப்படி வீட்டுல பொண்டாட்டி வச்சு நானா கூட்டாரி கட்டியால அடிச்சு போட்ட ஒரு முட்டை கோயில் வர கூடாது. அவன் விடவே கூடாது. எந்த கோயில்
சந்திரமுகியா மாறி கண்டாவப்பா ராரா சரசுக்கு ராரா ரொம்ப நாளா இது கம்பெனிக்கே சந்தேகம். நாங்க 2 பேரும் பாம்பே போய் தான் ஆபரேஷன் பண்ணிட்டு அமாவாசைனா வந்து பாரு மலைன்னு வருது. நாங்க 2 பேரும் பொடவை கட்டிக்கிற பழம் தூக்கி போடுவோம். அவன் மூஞ்சி முன்னாடி அண்ட நிற்பான், நான் அக்னி குளம். அவ ஏறி கணக்கு பேட்டரி வச்சு நான் உம்மால நான் கெட்டன நீ மிஞ்சிற காசா பணமாடி ஒரே ஒரு முத்தை தானே கேட்கலாம். இதே இடத்துல உயிரே போனாலும் சரி கட்டி எடுத்து உம்மால செத்துரு உம்மால செத்துரு எவ்வளோ போட்டு செத்து செத்தா கூட சும்மா இருக்க மாட்டோம். உன் பொணத்து மேல ஏறி பீராயிடும். ஏன்னா நாங்க மயான கோட்டைக்கு காளி வேசாடு இரு கண்ணுல தெரியாத உடனே அவனுடைய கண்மை சூறையாடி விட்டேன். எங்களுக்காக கற்பழித்திருக்கின்றேன்.
எத்தனையோ பெண்களை கற்பழிச்சிருக்கிறேன். இவரை கல்யாணம் செஞ்சு கொண்டாரு. இந்த காட்டிலே வழிப்பறி கொள்ளை கண்ட பெண்களை கற்பழிப்பது ஆமாடி. அக்கா சொல்லுகிறாரு, நான் இந்த கோலத்தோடு போனால் உடன் பிறந்த உங்களை கழித்து பக்கம் காத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அந்தம் வீருக்குது மண்ண தானாக வளர்ந்த பாரம்மா அதுக்கு தாயாரு தந்தை யாரு கூறம்மா வளர்ந்த மரம் பாரம்மா எங்க தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு நம்மை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனு நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடும் நதி ஒருத்தருக்கு சொந்தமில்லையம்மா ஓடும் நதி ஒருத்தருக்கு சொந்தமில்லையம்மா ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லையம்மா அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார் சொந்தமெல்லாம் சும்மா அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார் சொந்தமெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் அது துறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அத நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரி தந்தையாரி கூறம்மா எங்க பாருங்க தங்கச்சி வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் நம்ம பெத்து போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது அதுக்கு பக்கம் அது கரைக்கிற முத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அத நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தையாரு கூறம்மா அண்டவா இறைவா என் தங்கைக்கு இப்படி ஒரு நிலை வர வேண்டுமா அம்மா என் தங்கச்சிக்கு என்ன நேரத்தில்
தெரியவில்லையே பைத்தியமாக அலைகின்றானே ஐயா தங்கச்சி முத்தழகு நீ எங்கம்மா இருக்க தங்கச்சி நீ வாயா சாப்பிடலாம் மாந்து வாங்கிட்டு நல்லா இந்த உன்னை கெடுத்து வைத்தியமாக்குறது யார் சொல்லு? ஐயா ஒரு கண்ணு தெரியாத பையன் ஐயா தர்சா கண்ணு ஒரு பொண்ணை கெடுத்து ஐயா அவ என் தங்கச்சி ஐயா ஐயா இப்போது இந்நாட்டு மன்னரிடம் அழைத்து சென்று உனக்கு தகுந்த தண்டனை வாங்கி தருகிறேன். ஐயா நான் கூற வார்த்தையை சற்று கவனமா கேளுங்க. நான் யார் தெரியுமா? நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா, ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசரா? ஆமா ஐயா. எந்த நாடு? ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதையாக பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டேனே, காரணம் என்னவென்று கேட்கிறீர்களா? ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா, விளையாடி விட்டது. என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது ஆட்சி செய்த சத்தியபுரி நாடு என்னுடைய நாடு ஐயா. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு. ஆமா ஐயா. இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் 3 முத்தான செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 குழந்தைகள் பிறந்தீர்கள். 2 ஆண் செல்வம், ஒரு பெண் செல்வம். என்னுடைய அண்ணன் பெயரோ மாறன், என்னுடைய பெயரோ முத்து. என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா, முத்தழகி ஐயா. ஒரு நாட்டு இளவரசி முத்தழகியா? ஆமா ஐயா. என் பேர் முத்தாங்க இல்ல, என் பேர் தான் சிம்ரன். செருப்பாரு. ஐயா ஐயா சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் 3 செல்வங்கள் பிறந்து நாங்கள் மூவரும் சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வந்தோம் ஐயா. என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கின்றேன் ஐயா. ஒரு நாட்டிலே இளவரசராக பிறந்த நீங்கள் அனாதையாக ஏழையாக இந்த கானகத்திலே திரிய காரணம் உண்டு. என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறோம் ஐயா. சத்தியபுரி நாட்டில் நாங்கள் அனைவரும்